Hi friends, welcome to Career Growth 360. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் என்கியூடி எக்ஸாம் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஆக்டிவேஷன் கோட் வரல, பட் ஆனால் என்னோட பேமெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. சரி, வாங்க வீடியோவில் போயிட்டு டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி டிசிஎஸ் என்கியூடி எக்ஸாமுக்கு வந்து பே பண்ணிட்டீங்க அல்லது இதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ May 3 வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா May 14 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசிஎஸ் அயன் ஹப் அப்படிங்கிற போர்ட்டலில் உங்களுக்கு இந்த எக்ஸாம் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட டொமைன் சார்ந்தும் நீங்கள் வந்து கோர்சஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் வந்து காமனாக ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து காக்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான டெஸ்ட் இருக்குது. அல்லது நீங்கள் வந்து அடிஷ்னலாக ப்ரோக்ராமிங்கும் சேர்த்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ டிசிஎஸ் என்கியூடி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ஃபினான்ஷியல் செக்டருக்கு தனியாக நீங்கள் வெப் டெவலப்பர் ஆகணும் அல்லது நீங்கள் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் போகணும், தனித்தனி எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த கோர்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா பை நவ், ஆக்டிவேட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ இந்த 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதனால் வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் கோட் வரல அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து கோர்ஸ் வந்து பே பண்ணி வாங்குறப்ப டேரெக்டாக வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கீங்க, ஸோ எக்ஸாம் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சென்டரில் போயிட்டு தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து கரெக்டாக பிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணிட்டுருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமேலு உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்களோ ஸோ அதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிசீவ் ஆகிடும். உங்களோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாமுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கான பேமெண்ட் பண்ணுறதுக்கான டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து ப்ரொசீட் டு பே இருக்குது. ஸோ இந்த பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே அகைன் நெக்ஸ்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ப்ரொசீட் டு பே அகைன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே யூபிஐ யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய டேஷ்போர்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலே போதுமானது. உங்களோட கோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவ் ஆகி நீங்கள் வந்து அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பை நவ் ஆப்ஷன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க கோர்ஸா அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் கோட் வந்து வராது. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பை நவ்வில் டேரெக்டாக நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் கோட் எதுவுமே உங்கள் இமெயிலுக்கு வராது. ஸோ ஆல்ரெடி உங்கள் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து 2 நாளைக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி வரும். ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சென்டரில் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்டிவேஷன் கோட்காக வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மை டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மை ப்ராடக்ட்ஸ்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட்லாம் இப்போ ஆக்டிவாக இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் கரெக்டாக காக்னேட்டிவ் ஸ்கில் கோர்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சாம்பிள் பேப்பர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஆக்டிவேஷன் கோட் வந்து வராது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் கோட் மூலமாக வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸ், அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவேஷன் கோட் ஒரு பாப்அப் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் ஃபார் ஆக்டிவேஷன் கோட் அப்படிங்கிற இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஐயான செலக்ட் பண்ணி இனிஷியேட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ் வந்து உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து இனிஷியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு இமெயில் வந்து வரும். ஸோ அந்த இமெயிலில் உங்களோட ஆக்டிவேஷன் கோட் இருக்கும். ஸோ அந்த கோடை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து என்டர் ஆக்டிவேஷன் கோட் கிளிக் பண்ணி இங்கே வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ கொடுத்து ஆக்டிவேட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய பேமெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சாம்பிள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு போஸ்ட்பெய்ட் லைசன்ஸ் கோட் ஃபார் யுவர் செலக்டட் கோர்ஸ் ஆர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஎஸ் ஹையர் ஹப்போட மெயில் ஐடியிலேருந்து அஃபிஷியல் இமெயில் ஐடியிலேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ லைசன்ஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதை தான் வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணணுமோ ஸோ அதில் போயிட்டு ஆக்டிவேட் நவ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேலு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் அந்த கோடை வந்து என்ட்ரு பண்ணி ஆக்டிவேட் கொடுக்கணும். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற பேஜ்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரொசீஜரில் நீங்கள் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் உங்களோட இமெயிலுக்கு ரிசீவ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்கேஸ் வந்து எனக்கு வேறு ப்ராப்ளம் இருக்குது, இதில் வந்து நான் சில இஷ்யூஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறேன், எப்படி நான் வந்து சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் அசிஸ்டன்ஸ்க்கு ஒரு இந்தியா டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் வந்து அஃபிஷியலாக நீங்கள் டிக்கெட்டும் வந்து ரைஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து இந்த 2 ஆப்ஷனும் நீங்கள் ட்ரை பண்ண முடியல அப்படின்னாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல்லே உங்களுக்கு வந்து லைவ் சாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் லைவ் சாட் சப்போர்ட்டில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. பட் நீங்கள் வெயிட் பண்ணணும் அவங்களோட ரெஸ்பான்ஸ்க்காக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடி நேம் கொடுத்து உங்களோட குவரியை நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து அகைன் நெக்ஸ்ட் பேட்ச்சில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ May 3 கூட நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ May 14 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே வந்து உங்களோட சென்டரை கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.